வணக்கம். தமிழ் வில்லேஜ் ஃபுட்டில் இன்றைக்கி நம்ம பார்க்குறது இயற்கையான முளைச்ச காளானுங்க. மழை காலங்களில் இடியோட மழை பெய்கிற நாட்களில் இந்த மாதிரி காளான் முளைச்சி வரும். இது வந்து ரொம்ப ரொம்ப சத்தானது, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். சிம்பிளாக சமைச்சு நம்ம இப்போ சாப்பிட போகிறோம். இந்த காளான் பார்த்திங்கன்னா பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது மணலாக இருந்துச்சு, நான் நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். நல்ல முட்டை பார்க்கவே அழகாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கிலோ அளவுக்கு இருக்குது. இதை இப்போ நம்ம ஈஸியான முறையில் சமைக்க போகிறோம். வாங்க எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம். நான் காளானை நல்லா கழுவி எடுத்து வச்சுட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ வெள்ளையாக இருக்குன்னு. இந்த காளான் சமைக்க தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம்ங்க. ஒரு 10 சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 4 மிளகாய் வத்தல் கிள்ளி வச்சுக்கோங்க. மஞ்சத்தூள், உப்பு, கடுகு, கருவேப்பிலை, அவ்வளோதாங்க இதுக்கு தேவையானது. நம்ம இதை எப்படி சமைக்க போகிறதுங்கிற வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நான் ஸ்டவ்வில் மண் சட்டி வச்சுருக்கேன். சட்டி சூடாயிடுச்சு. எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன், நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். நல்லெண்ணெய் சூடாயிடுச்சு. கடுகு, உளுந்து சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துட்டு இருக்குங்க. நம்ம அடுத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். மிளகாய் வத்தல் சேர்த்துக்கலாம். கடுகு, கருவேப்பிலை, மிளகாய் வத்தலாம் நல்லா வறுத்து விட்டுக்கலாம். பாருங்க நல்லா வறுத்துருச்சு. எண்ணெயிலேயே நல்லா வறுபட்டதும் நம்ம நறுக்கி வச்சிருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க, ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இந்த மாதிரி கிராமத்து முறையில் காளானை ஈஸியாக சமைச்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப அற்புதமாக இருக்கும். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். நம்ம வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயத்துக்கு மட்டும் உப்பு, காளானுக்கு நம்ம கடைசியாக தான் உப்பு சேர்க்க போகிறோம். பாருங்க நல்லா வதங்கி வந்துகிட்டு இருக்கு. நல்லா வதங்கிடுச்சுங்க. நம்ம இப்ப கழுவி கட் பண்ணி வச்சிருக்க காளானை சேர்த்துக்கலாம். காளான் பாருங்க நல்லா வெள்ளை கலர்ல இருக்கு. அந்த மண்ணெல்லாம் போற அளவுக்கு நல்லா சுத்தமா கழுவிட்டோம்னாலே காளான் நல்லா சுத்தமாயிரும். இந்த மாதிரி வெள்ளையா. நல்லா கிளறி விட்டுருங்க. இந்த காளானுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி சேர்க்க தேவையில்லை. காளான்ல இருந்தே தண்ணி வரும். பாருங்க காளான்ல இருக்கிற தண்ணியே போதும் காளான் வேகிற அளவுக்கு. பாருங்க எந்த அளவுக்கு தண்ணி நிக்குதுன்னு. நம்ம தண்ணியே சேர்க்கல. நல்லா இந்த தண்ணியெல்லாம் இஞ்சிற அளவுக்கு நல்லா சுருள
வதக்கிக்கோங்க. நம்ம கடைசியாக தான் காளானுக்கு உப்பு சேர்க்க போகிறோம். ஏன்னா இப்போ இந்த தண்ணி இருக்கிற நேரத்தில் உப்பு சேர்த்திங்க அப்படின்னா தண்ணி இஞ்ச உப்பு அதிகமாயிடும். பார்த்திங்கன்னா உப்பு கரிக்கிற மாதிரி வந்துடும். அதனால் இந்த தண்ணியெல்லாம் இஞ்சினதுக்கப்புறம் கொஞ்சமாக காளானுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணியும் இஞ்சிச்சுங்க. நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. காளான் நல்லா வெந்துருச்சுங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுருங்க. சூப்பராக இருக்குது காளான். வாசம் நல்லா இருக்குது. அந்த நல்லெண்ணெய் ஃப்ளேவர், கடுகு, கருவேப்பிலை சூப்பராக இருக்குது. சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த காளான். எவ்வளோ ஈஸியாக சமைக்கிறோமோ அந்த அளவு டேஸ்ட்டும் அதிகமாக இருக்குங்க. இந்த மாதிரி முறையில் நீங்கள் இயற்கையான காளான், சத்தான காளான் சமைச்சு சாப்பிட்டுட்டு உங்கள் கருத்துக்களை, உங்கள் விருப்பங்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம காளான் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியான காளான் வறுவல் ரெடி. கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி ஒரு கிளறி விட்டுக்கலாம். காளான் ரெடி ஆயிடுச்சு. சத்தான காளான். வாங்க சாப்பிடலாம். நம்ம தமிழ் வில்லேஜ் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பெல் பட்டனை அழுத்திக்கோங்க. தேங்க்யூ.